சிம்மராசிக்கு 11ஆம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்திற்கு குரு பகவான் வரார். இது அற்புதமான பலன். இந்த 11ல் குரு வர்றதை அற்புதமான பலன்னு சொல்லலாம். அந்த 11 வரும்போது என்ன பண்ணுவார்னா, குரு தனக்காரங்களே நிறைய பணம் கொடுக்கணும். ஆனால் இந்த முறை 12 ஆண்டிற்கு ஒரு முறை மீண்டும் 11ஆம் இடத்திற்கு குரு வரார். இந்த முறை உங்களுக்கு அருளை கொடுக்க போகின்றார். நமக்கு ஒரு குரு கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிடும். ஆனால் பணம் கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சதா ஆகாது. ஆனால் குரு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? அவருடைய அந்த ஸ்தான பலம் உங்களுக்கு வேலை செய்யணும். ஏற்கனவே அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கார். அப்படிப்பட்ட ஒருவர் கட்டாயம் நல்லது பண்ணுவார். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை சொல்லிக் கொடுப்பார், வித்தையை கொடுப்பாரு, ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதுபோல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேனேஜரோ டீம் லீடரோ ஓனரோ யாரோ ஒருத்தர் அவ்வளோ நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க. அதை கேட்டு கடைபிடிக்கும் போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும். வீட்டில் மனைவி சொல்லக்கூடியதை கணவன் கேட்கணும், கணவன் சொல்லக்கூடியதை மனைவி கேட்கணும். அதாவது நீங்கள் சுய புத்தியை இப்போ வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ அஷ்டம சனி இருக்கே, 7 ராகு இருக்கே, கல்யாண வயசில் பொண்ணு இருக்கே, பையன் இருக்கேன்னு கவலையே பட வேண்டாம். கல்யாணம் நல்லபடியாக பண்ணுவீங்க. இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்க என்ன பண்ணணும்னா, தினந்தோறும் காலை எழுந்த உடனே சூரிய பகவானை வழிபடுங்க. எனக்கு வழி காட்டுன்னு சொல்லி வழிபடுங்க. நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும்.